கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் வல்லமையுள்ள நேரம் இது. பிள்ளைகளே, ஆதியாகமம் இந்த நாள்ல வேதத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பூமியானது வெறுமையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதன் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். வெறுமையான வாழ்க்கை தேவப்பிள்ளைகளை, உன் குடும்பத்துல வெறுமையாக இருக்கிறதா? உன் தொழில வெறுமையாக இருக்கிறதா? உன் படிப்புல வெறுமையாக இருக்கிறதா? உன் ஊழியத்துல வெறுமையாக இருக்கிறதா? தேவப்பிள்ளையே, அந்த வெறுமையை ஆண்டவர் மாற்ற போறார். தேவப்பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வேதத்திலே பார்க்கிறோம் பிள்ளையே, பூமியானது வெறுமையாக இருந்தது என்று சொல்லி, அந்த வெறுமையை நிரப்பதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். தேவன் அந்த வெறுமையை மாற்றினார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவப்பிள்ளைகளே, அந்த வெறுமை, இந்த பூமி வெறுமையை ஆண்டவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, அதே போல உன் வெறுமையான உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை நிரப்ப போறார். பலவிதமான காரியங்களை உண்டாக்க போறார். உன் குடும்பத்தில உண்டாக்க போறார். தேவப்பிள்ளைகளை உன் தொழில உண்டாக்க போறார். உன் ஊழியத்தில உண்டாக்க போறார். உன் படிப்புல உண்டாக்க போறார். உன் வேலையில உண்டாக்க போறார். நீ என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியங்களை உன் வாழ்க்கையில உண்டாக்க போறார். தேவப்பிள்ளைகளே, நீ வெறுமையாக இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, உன் வெறுமையை மாற்றி ஆவியானவர் முன்னத்துல வந்து நிரப்ப போறார். தேவப்பிள்ளைகளே, அவர் நிரப்புகிற காலம் வந்து விட்டது. உன் வெறுமையை மாற்றி அவர் நிரப்புகிற காலம் வந்து விட்டது. தேவப்பிள்ளையே, கலங்காதே, தெரியாதே, நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளே, அவர் அந்த வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வெறுமை எல்லாம் ஆண்டவர் நிரப்பினார். தேவப்பிள்ளை, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதெல்லாம் என்னென்ன காரியம், எல்லா காரியங்களையும் அவர் உண்டாக்க போறார். உணவா தேவப்பிள்ளை, நீ நினைத்துக் கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் நடக்குவான்னு சொல்லி வெறுமையாக இருந்த அந்த பூமியை உண்டாக்கின தேவன். தேவப்பிள்ளை, என்னென்ன காரியங்கள் இந்த பூமிக்கு தேவையோ அது உண்டாக்கின தேவன். உனக்கு உன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அது உண்டாக்க போறார். உன் தொழிலுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அது உண்டாக்க போறார். உன் ஊழியத்துக்கு என்னென்ன காரியம் தேவையோ அது உண்டாக்க போறார். தேவப்பிள்ளைக்கு அவர் நேற்றென்று மாறாத தேவன். அவர் சொல்லாகும் கட்டளிட நிற்கும். கலங்காதே, நான் வெறுமையாக இருக்கிறேனே, என்கிட்ட ஒண்ணும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? தெய்வ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாம் அவர் உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டாயிட்டு. தெய்வ பிள்ளைகளை, கலங்காதே. தேவன் நேற்று என்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னது. உன் வாழ்க்கையை வெறுமையை மாற்றி அவர் உண்டாக்க போறார். என்னென்ன உனக்கு உண்டாக்கணுமோ, உன் குடும்பத்துக்கு தொழில ஊழியத்துல என்னென்ன உண்டாக்கணுமோ அதை உண்டாக்க போறார். அவர் ஆவியானவர் மூலமாக உண்டாக்க போறார். தேவப்பிள்ளைக்கு அவர் வார்த்தை மூலமாக உண்டாக்க போறார். உன் மேல அசவாட அவர் கடந்து வர போறார். தேவப்பிள்ளைக்கு அந்த வெறுமையான வாழ்க்கையை மாற்றி ஆவியானவர் தேவப்பிள்ளைக்கு எல்லா காரியங்களும் உண்டாக்கி அவர் வார்த்தையினாலே உண்டாக்கி நாமத்தை நிலைநாட்ட போறார். அவருடைய நாமத்தை வாழ்க்கையில நிலைநாட்ட போறார். தேவப்பிள்ளைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் என்னை உண்டாக்க போறார். என் வாழ்க்கையில வெறுமையா இருக்கிற காரியங்கள்ல என்னென்ன காரியங்கள் வேணுமோ எல்லாம் உண்டாக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே, எமக்கு கோடி சூத்திரன் அப்பா. வெறுமையாக இருந்த பூமி அப்பா அது உண்டாக்கி கடவுது என்று சொன்னவரே, அதுக்கு அந்த பூமிக்கு என்னென்ன தேவை உண்டாக வேண்டுமோ அதெல்லாம் உண்டாக்கி கொடுத்த தேவனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் வெறுமையாக இருக்கிறார்களோ அவ் வாழ்க்கையில என்னென்ன தேவை உண்டாகணுமோ எல்லாம் உண்டாக இயேசுவின் நாமத்தால் அப்படியே உண்டாக்க போற கிருபைக்காக தயவுக்காக சோதரனப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க அப்ப. வெறுமையான வாழ்க்கையை மாற்றி என்ன உண்டாகணுமோ, என்ன தேவையோ எல்லாத்தையும் நிரப்பி வழியை எடுத்த முடியாது சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காதிருக்க தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வெறுமையான வாழ்க்கையை மாற்றி தேவன் உண்டாக்க போறார். கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென்.